Hi guys, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம சேனல்ல கருணக்கிழங்கு ஃப்ரை தான் பண்ண போறோம். குட்டி குட்டியா கட் பண்ணி இது சாப்பிடும்போது நாக்குல அரிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாங்க. சோ அது இல்லாம எப்படி பண்ணலாம்ன்றது தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு சின்ன டிப்ஸ் மூலமா சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து கருணக்கிழங்கு கட் பண்றதுக்கே நீங்க கையில எண்ணெய் தடவணும், இல்ல கை ஃபுல்லா அரிப்பு எடுத்துரும். சோ கட் பண்றதுக்கு முதல்ல எண்ணெய் தடவிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க கட் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து ஒரு தண்ணி வந்து கெட்டல்ல எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணதை ஆட் பண்ணிவிட்டு இதில் மஞ்சள் பொடியும் உப்பும் சேர்த்துக்கிறேன். ஸோ சேர்த்துட்டு கலந்து விட்டுட்டு நான் ஒரு கரெக்டாக ஒரு 3 to 5 minutes வரையும் வேக வச்சா போதும். அதுக்கு மேலே வேணுன்னா ரொம்ப வெந்து போயிடும். ஸோ கரெக்டாக ஒரு 5 minutes வேக வச்சு நான் எடுத்துக்கிறேன். இந்த அளவுக்கு ஒரு கொதி வந்த உடனே கெட்டிலுன்றதால சீக்கிரமாகவே இது கொதிச்சிடும். ஸோ இதை வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் கொஞ்சம் எண்ணெய் வச்சுட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் கருவேப்பிலை மட்டும் ஆட் பண்ணுறேன். வேறு எதுவும் நீங்கள் பெருசாக ஆட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க இந்த கருணக்கிழங்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கருணக்கிழங்கு ஆல்ரெடி வெந்திருக்குன்றதால கருணக்கிழங்கு வந்து நிறைய எதுவும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணியோ இது பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆகிடும். இப்போ இதில் வந்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நான் முதல்ல மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, பெருங்காயத்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கலந்துட்டு இதே எண்ணெயில் ஒரு 5 to 8 minutes வரையும் நீங்கள் வேக விடலாம். 5 to 8 நிமிஷம் வரையும் வேக விடலாம். வேக விடுறீங்க அப்படின்னா இந்த எண்ணெயிலே இது நல்லா ஃப்ரை ஆகும். ஃப்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த டெக்ஸ்சர் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆகிடும். ஸோ அது சேஞ்ச் ஆகிற வரையும் நீங்கள் இதில் ஃப்ரை பண்ணால் போதும். சும்மா லைட்டாக தான் கலந்து விடுறேன் பாருங்கள். நான் சொல்கிற சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணி நீங்கள் இதே மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கூட நாக்கில் அரிப்பு ஏற்படாத அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக வரும். எல்லோரும் ரசித்து சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இது வந்து வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன வீடியோ போடலான்றதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுறேன். ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வீடியோவாக எடுத்து போடுறேன். அண்ட் என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இன்னும் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.